அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16/2/2024 டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய்ட்டு வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் முதல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் பேனல் போயிருக்கிறாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை கோச்சிங் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொதுவாக நீங்கள் இந்த கோச்சிங் போனீங்கன்னு சொல்லாமல் நான் செல்ஃபாக வீட்டில் இருந்தால் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலே சொல்லுங்கள். சரிங்களா? யூடியூப் பார்த்து படித்தேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுங்கன்னா சொல்லிக்கோங்க. கோச்சிங் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது நீங்களே வாலண்டியராக ஒரு காம்படிஷனை உருவாக்கின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் கோச்சிங் போனது சொல்ல வேண்டாம். ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அண்ட் தேர் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பொதுவாக இப்போ இந்த கொஷின் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அப்பா என்ன பண்ணுறாங்க, தம்பி என்ன பண்ணுறாங்க, அக்கா என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் அப்பா விவசாயி அப்படிங்கிறதுனால அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன விவசாயத்தில் என்ன போடுவீங்க, அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது லேபர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ May 1 என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லேபர் டே, உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா அப்படின்றாங்க. 1923 சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்க இதை ஆரம்பித்தார். ஸோ அதுமாரி இதோட மினிஸ்ட்ரி பேர் என்ன அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. மினிஸ்டரோட பேர் வந்து மாண்புமிகு திரு CV கணேசன் அவர்கள். சரிங்களா? அப்புறம் புதுமை பெண் திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, பெண்களின் உயர்கல்வி, சரிங்களா, உயர்கல்வி உறுதி திட்டம் அப் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் UG டிகிரி இல்லை டிப்ளமோ இல்லை ITI இஃப் எனி. சரிங்களா? இது வரைக்கும் அவங்களுக்கு அது வரைக்கும் மாதம் 1000 ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. த்ரூ பேங்க் அக்கௌண்ட், நேரடியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் மெமோரியல் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அதோட பேர் புதுமை பெண் திட்டம்னு மாற்றிருக்காங்க. ஸோ அப்புறம் CM கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ காவல்துறை இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணால் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெம்பர் 1 பாருங்கள். அடுத்த மெம்பர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏஐயோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்குது கூகுள், ஹே கூகுள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹே சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்பாட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இன்றைக்கி இருக்குது. திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். இப்போ நீங்கள் கார் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது குட்டாக எக்ஸலண்ட்டான்றதை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரேக் விடும். அதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி இவங்க இதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுவே எடுத்து சென்ஸ் பண்ணி சொல்லிடுது. அப்புறம் பேங்கிங்கு, நிறைய இடத்துல இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து என்ன பேசியிருக்கிறாங்க. இந்த கொஷின் 2-3 நாளாகவே சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த காஷ்மீர் ஆர்டிகல் 370. அப்புறம் இன்னொரு மெம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் பேர் சொன்னீங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு முன்னாடி, இப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், பிஎஸ்சி அக்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆஃபீஸர் யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு இறையன்பு IAS ஐயா அவர்கள், அப்புறம் மரியாதைக்குரிய திரு சைலேந்திர பாபு IPS அவர்கள், அவங்க 2 பேர் பேரையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டஸ் யூ ஹெல்ப் இன் ஃபாதர் ஃபார்மிங், உங்களோட அப்பாவோட விவசாயத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு இன்டர்வியூ, முதல்ல முடிஞ்சிருக்கு இந்த இன்டர்வியூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கேண்டிடேட் 1 நிமிஷத்துக்குள்ளே செல்ஃப் இன்ட்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அசம்பிளி சீட்ஸ் அதேமாரி என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அசம்பிளி சீட்ஸோட டோட்டல் எத்தனை அப்படின்னா 234 தொகுதிகள் இருக்குது அப்படின்றாங்க. லோக்சபா எத்தனை, ராஜ்யசபா எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. லோக்சபா தமிழ்நாட்டில் 39, புதுச்சேரி 1, ராஜ்யசபாவுக்கு 18 சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு MS சுவாமிநாதனுக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லுங்கன்னு இருக்காங்க. நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து ஒரு விவசாய விஞ்ஞானி. ஸோ நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் சயின்டிஸ்ட் பார்த்துக்கோங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தான் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். சரிங்களா? இன்ட்ரோடியூஸ் பண்ணி க்ரீன் ரெவல்யூஷனை ட்ரிகர் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி நாட்களில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வேணும், நம்ம இப்படி உரங்கள் போடுறதால மண்ணுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அப்படியான உரங்களை அப்படியான விவசாயத்தை செய்யணும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், எவர்கிரீன் ரெவல்யூஷனை ஃபார்ம் பண்ணணும். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அன்னைக்கு தேவையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் மாறிட்டதால் அதை மாற்றி அமைக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணான்னு சொன்னார். சமீபத்தில் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருதும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்கள். அப்புறம் 6வது கேள்வி பாருங்கள். நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், சரிங்களா, அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்குறாங்க. அப்புறம் வேலை வாய்ப்புனா என்ன, வாட் இஸ் எம்ப்ளாயபிலிட்டி,
அதாவது எப்படி வேலைக்கு அமர்த்துறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கில் மிஷன்னா என்ன அப்படின்றாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் நான் முதல்வன் அப்படிங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அதை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்தை வந்து ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா, சிஎம்ஏ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் அந்த நான் முதல்வன் திட்டத்தை வச்சு ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தார். சரிங்களா? ஸோ பாருங்கள், நான் முதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில் கேப் இருக்குது. அதாவது அகடமிக்ஸில் படிக்கிறதுக்கும் அவங்க வேலைக்கு செல்கிறதுக்கும் இடையில வந்து அந்த திறன் மேம்பாடு வந்து குறைவாக இருக்குது. அந்த திறனை வந்து மேம்படுத்தி அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்துறது வந்தது இதுதான் நோக்கம். ஸோ வருஷத்துக்கு 10 லட்சம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 13 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு மையம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, சோஷியல் ஜஸ்டிஸ் மீனிங். ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு, ஃபர்ஸ்ட் பார்ட்டி டு இம்ப்ளிமெண்ட். இப்போ சமூக நீதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க. இப்போ விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக நீதிக்கான அடிப்படையே. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 5 கோட்பாடு இருக்குது. விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க எல்லாத்தையுமே மேலே கொண்டு வரதுக்கான வழிகள் என்னென்ன கொண்டு வரணுமோ, அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமூக நீதி அப்படிங்கிறது அதுதான். ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நடேசனாரை சொல்கிறாங்க. சரிங்களா? நடேசனார் அப்படிங்கிறது தான் 1912 ஒரு ஹோம் ஆரம்பித்து ட்ரிப்ளிகேனில் ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹாஸ்டல் ஆரம்பித்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி டு இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஸோ சத்தியவானுமுத்து அம்மையார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் இன்றைக்கி வந்து ஒரு தையல் மிஷின் ஸ்கீமை வந்து தமிழக அரசு வந்து இலவச தையல் மிஷினை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து வந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பலமுறை சிறைக்கு போயிருக்காங்க. இந்த குலக்கல்வி திட்டம் இந்த மாதிரியான சமூக அநீதி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதாக சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் விமன் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த இணையமைச்சர், கல்வி இணையமைச்சர் பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் அந்த பீரியடில். சரிங்களா? அடுத்து லேபர் ப்ரொடக்டிவிட்டி இனிஷியேட்டிவ் அண்ட் ஹவு டு இம்ப்ரூவ் இட். எப்படி அந்த லேபர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துவீங்க அப்படிங்கிறத நீங்கள் லேபர் இன்ஸ்பெக்டர் எடுக்கணும்னு சொல்கிறதால அதை சம்மந்தமான கேள்வி. ஸோ அப்போ நான் வந்து அவங்கள ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண வைப்பேன், அப்புறம் ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹூ இஸ் தமிழ்நாடு லேபர் மினிஸ்டர் அண்ட் செக்ரட்டரி. லேபர் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு ஐயா CV கணேசன் அவர்கள். செக்ரட்டரி மதிப்பிற்குரிய திரு குமார் ஜெயந்த் IAS அவர்கள். லேபர் கமிஷனர் பார்த்தீங்கன்னா திரு அத்துல் ஆனந்த் IAS அவர்கள். சரிங்களா? டெல் மீ அபவுட் ஒர்க் ரிலேட்டட் திருக்குறள். ஸோ ஒர்க் ரிலேட்டடுக்கான திருக்குறள், உழைப்புக்கான திருக்குறள் ஏதாவது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி அதாவது நாளுக்கு நாள் இந்த திருக்குறள் கொஷின் கொஞ்சம் டஃப் ஆகிட்டே வருது. முதல்ல ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் நாங்கள், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள், இப்போ வந்து கல்வி சார்ந்த திருக்குறள் சொல்லுங்கள் நாங்கள், அப்புறம் ஒழுக்கம் சார்ந்த திருக்குறள் நாங்கள், இப்போ உழைப்பு சார்ந்த திருக்குறள்னு சொல்லி வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான திருக்குறளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கேண்டிடேட் 3, இன்றைய நாளிதழ் படித்தீர்களா? சரிங்களா? நேராக நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதில் பார்த்த ஏதாவது முக்கியமான 2 நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உனது கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு கருத்து சுப்ரீம் கோர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து என்ன பண்ணணும், வரவேற்கணும். நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரவேற்கிறாங்க, அப்போ அந்த கருத்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண சொல்லணும். அப்புறம் கத்தார் மற்றும் இந்தியா இடையிலான உறவு, அந்த 8 பேரை விடுதலை பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்போ அங்கே தான் இருக்காரு. ஸோ அதை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்க, அதே கேள்வி. சரிங்களா? அப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் எதுக்காக வேலைக்கு போகலை, நீங்கள் BE படிச்சிருக்கீங்க அதில் போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. AE எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், திருநெல்வேலி அல்வா தொடர்பான கேள்வி. ஸோ திருநெல்வேலி அல்வா ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தாமிரபரணி தண்ணி தான் காரணம். அப்புறம் அல்வா அப்படிங்கிறது ஒரு பஞ்சாபி உணவு. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் போயிருக்கு. அப்புறம் பாருங்கள், வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையம் தொடர்பான கேள்வி. வாஞ்சிமணியாச்சியில் தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதர் வந்து கலெக்டர் ஆஷை வந்து என்ன பண்ணுவார்னா சுட்டு கொள்ளுவாங்க. ஸோ கலெக்டர் ஆஷை சுட்டு கொள்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது இந்த எட்வர்டு வர்றாங்க, அவங்களுக்கு ஜார்ஜ் 5 வராங்க, அவங்கள எதுக்கிறதுக்காக இது ஒரு முதல் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். அடுத்த ஹவுசிங் போர்டு வீடு இடிவதற்கான காரணங்கள் என்ன? உலகம் எங்கே போனாலுமே இந்த ஹவுசிங் போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச மாதிரியே இருக்கும் வீடு. அது காரணம் என்ன அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸ்.
அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இந்த கம்மியான ரேட்டுக்கு போகிறதால இஷ்டத்துக்கு அந்த வீடை யூஸ் பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரியான காரணங்களை அப்படியே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வீடை ஒழுங்காக கட்டி கொடுக்கலங்கிற விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. அது கவர்மெண்ட் வரதால அந்த மாதிரி சொல்லாமல் இப்படி இந்த மாதிரி மாற்றி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் 4 செல்ஃப் இன்ட்ரோ வித்தவுட் நேம். சரிங்களா, இந்த அடுத்த பாருங்கள், இந்த 5 ஏக்கர் நிலம் தந்தால் அதில் என்ன செய்வீர்கள்? இன்டர்வியூ ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்குங்க. திரும்ப இந்த கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதில் என்ன விவசாயம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டே தான் இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி 1 ஏக்கர் என்பது எத்தனை சதுர மீட்டர்னு கேட்டிருக்காங்க. 4046.86 சதுர மீட்டர்கள். தங்களின் மாவட்டம் எப்போது பிரிக்கப்பட்டது? இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். ஸோ வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கலாம் இல்லை, 1914 முதல் உலக போர்லேயே பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே கல்வெட்டுலாம் இருக்குது. சரிங்களா, அந்த டவர்லாம் கட்டியிருக்கிறாங்க. 89 இதில் திருவண்ணாமலை பிரிச்சிருக்கிறாங்க. 2019 பார்த்தீங்கன்னா இதை இன்னும் ட்ரைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க. வேலூர், ராணிப்பேட்டு, திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வேலூர் கழகம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான் இந்த வேலூர் கழகம். இந்த திருநீர் வைக்கக்கூடாது, முடியை வெட்டணும், அப்படி இந்த மாதிரி நிறைய சொன்னதால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் வேலூரில் இருக்க பொற்கோயில், ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வைனுபாபு அப்சர்வேட்டரி காவனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த வைனுபாபு அப்சர்வேட்டரியோட முக்கிய நோக்கம் என்ன, வைனுபாபு அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காவிரி நதிநீர் பிரச்சனையின் தற்போதைய நிலை என்ன? சரிங்களா, இப்போ அதோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் விவசாய பொருட்கள் எவை ஏன்னா அவங்க அக்ரி படிச்சிருக்கிறாங்க, எவை அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அப்புறம் பாமாயில் எங்கேருந்து இறக்குமதி செய்கிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்புறம் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜேஇஓ, 2வது லேபர், 3வது சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப் ரிஜிஸ்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உயில்னா என்ன, தானபத்திரம்னா என்ன, செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னா என்னன்னு கேட்டுருக்காங்க. உயில்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கிற ஒரு தாத்தா இருக்காரு, அவங்க பையங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா எழுதி வைக்கிறாரு. ஸோ அது உயில். தானபத்திரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அந்த உயிலுங்கிறது அவர் காலத்துக்கு அப்புறம் அனுபவிக்கலாம். தானபத்திரங்கிறது அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ரத்த உறவுகளுக்கு அவர் எழுதி கொடுக்குறது உயிரோடு இருக்கும்போதே அனுபவிக்கலாம். செட்டில்மெண்ட் டீட் அப்படிங்கிறது 3ஆம் நபர்களுக்கு எழுதி வைக்கலாம். சரிங்களா, ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேண்டிடேட் 5. ஸோ பாருங்கள், இவங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ பற்றி எதுவுமே கேட்கல. வாட் இஸ் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சைபர் கிரைம் அப்படிங்கிறது இணையத்தை பயன்படுத்தி குற்றச்செயல்களில் ஈடுபடுவது தான் என்னென்னா சைபர் கிரைம்னு சொல்கிறது. அடுத்து HTTPS அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சிஸ்டம் அப்படிங்கிறது. IDR அப்படிங்கிறது இமேஜ் டேட்டா ரிசோர்ஸு, இல்லைனா இன்டகிரேட்டட் டேட்டா ரெப்போசிட்ரி, இந்த மாதிரியான பல பேர்களில் வந்து இந்த IDR அப்படிங்கிறது உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், டெல் அபவுட் த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். எப்படி வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ், அந்த காலத்தில் இருந்த போலீஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய போலீஸ்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ நவீனமயமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து சிசிடிவிங்கிற ஆப்ஷன் கிடையாது, முன்னாடி வந்து CCTNS அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைனுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஓவராலாக கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து பயங்கரமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்க முடியும், அதனால் குற்றங்களை வந்து ஈஸியாக தடுக்க முடியும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜாக்டோ. ஜாக்டோ அப்படின்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன், அதான் ஜாக்டோ. GEO கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா, இவங்களோட போராட்டம், இவங்க அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி போய் போராட்டம் அறிவிக்கிறதா இருந்தாங்க. போராட்டத்துக்கு முந்தின நாள் போய் என்ன பண்ணாங்கன்னா CM போய் பார்த்தாங்க. ஸோ CM வந்து கோரிக்கையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னது காட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து தற்சமயமாக அந்த போராட்டத்தை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் அந்த நியூஸில் வந்துருந்துச்சு. அப்புறம் லேபர் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, மாண்புமிகு திரு CV கணேசன் அவர்கள். CM கோட்டட் சம் அச்சீவ்மெண்ட்ஸ் எஸ்டர்டே. சரிங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் CM வந்து இந்த ஆளுநருக்கு மறு உரை கொடுக்குறதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்டு போங்க, ப்ராப்பராக அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. CMO ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்க அந்த நியூஸ் லெட்டரில் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் கேண்டிடேட் 6. 1 நிமிஷத்துக்குள்ளே செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுங்கள், ஆனால் அவங்க பேர் சொல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, அவங்க சிவகங்கையிலேருந்து வரதால் சிவகங்கையில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 4, நாடாளுமன்ற தொகுதிகள் 1. சிவகங்கையில் எத்தனை வட்டங்கள் இருக்குன்னா மொத்தம் 9 வட்டங்கள் இருக்குது. வாட் இஸ் த ஒர்க் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்? அப்போ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்புறம் தெரிந்த திருக்குறள், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட திருக்குறள்னு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ புரியுதா, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட திருக்குறள் ஏதாவது சொல்லுங்கன்றாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த லேபர்னால உழைப்பு சம்மந்தப்பட்ட திருக்குறள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றாங்க.
அப்புறம் சிறந்த ரோமானிய பேரரசர்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நீரோ மன்னன், சரிங்களா, அந்த ஃபிடில் வாசிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்கள்ல, நீரோ மன்னன், அகஸ்டஸ், கிளாடியஸ், இவங்கெல்லாம் அந்த ரோமானிய பேரரசர்கள். அப்புறம் இந்திய வரலாறு சிறப்பாக ஆட்சி புரிந்தது யார் யாரெல்லாம், இவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் வரலாறுல யார் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது 2 முகலாய மன்னர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முகலாய மன்னர்கள் கடைசியாக ஆட்சி புரிந்த மன்னர் பற்றி யாருன்னா பகதூர் ஷா 2, அதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. டெல்லி சுல்தானில் முதல் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா குதுப்தீன் ஐபக், அதையும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபுல்லாமே ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவே என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ சப்போஸ் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் அது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாறுல ரொம்ப பிடிச்ச நபர் யார் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அந்த கேண்டிடேட் கேட்கல. அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு காந்தியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ காந்தியை பற்றி பேசுறது ஈஸி. காந்தியை வந்து இந்த அஹிம்சை முறை நிறைய விஷயங்களை காந்தியை பற்றி பேசலாம். காந்தியை பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் நம்ம மேலே, சரிங்களா. அடுத்த கேண்டிடேட் 7 பாருங்கள். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வித்தவுட் நேம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு மொத்த சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னா 234 தொகுதிகள் இருக்குது. அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்இ முடிச்சிருக்காங்க, எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பவர் எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே பிஹெச்இயில் இருக்குது, பவர் கிரிட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தெலுங்கானா ஆளுநர் யார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மேத்தகு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ அவங்க பேரை சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட சிறப்புகள் என்ன, அப்புறம் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் 5 திணைகள் என்னென்ன, 5 திணைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுமாதிரி நெல்லை மாவட்டத்தில் இருக்க 5 திணை ஊர்கள் என்ன, நெல்லை மாவட்டத்தை வந்து 5 திணை கொண்ட ஊர்கள்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத பிரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட அவங்களுக்கு முடியுது. அடுத்த கேண்டிடேட் 8 பாருங்கள். காலேஜ் நேம், அந்த காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்க, அப்பா அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஒர்க் பண்ணலை, சரி ஓகே. அப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய யாராவது மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சப் ரிஜிஸ்டர்னு சொன்னக்காட்டி டியூட்டிஸ் ஆஃப் சப் ரிஜிஸ்டர் அவரோட பணிகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குது உங்கள் ஊரில், எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஆக்ட் தெரியுமா, தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒர்க் இன் ஐடி, சரிங்களா, ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஏதாவது ஆன்லைன் ரீதியாவோ இல்லை டெக்னாலஜி ரீதியாவோ முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஐடியில் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஒர்க் பண்ணலை. ஸோ ஏதாவது இந்த டெக் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அட்வான்ஸாக சேஃப்டி சிஸ்டம் நிறைய கொண்டு வரலாம் வைக்கலாங்கிற மாதிரி அவர் டெக் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டோட பேர், அப்புறம் மினிஸ்டரோட பேர், சரிங்களா. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அடுத்தது மெம்பர் 2. ஸோ வாட் இஸ் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிஷிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேம் இமெயில் ஒன்று அனுப்பிவிட்டு ரூபா போடுங்க. ஒரு அடிக்கடி பேப்பரில் பார்ப்போம், ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை டச் பண்ண என் அக்கௌண்ட் வந்து 300 போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. என் அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணிட்டாங்க, மொத்தமாக ஒரு மெயில் வந்துச்சு, அதை கிளிக் பண்ண என் கம்ப்யூட்டர் லாக் பண்ணி வச்சுக்கிச்சு, என்னோட கிரெடிட் கார்டு நம்பர் வச்சுச்சுன்னா சொல்லுவோம். இதுதான் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மணிப்பூர் இஷ்யூ, சரிங்களா. அந்த மைத்தியை குக்கி இன மக்கள், ஏன்னா இது நேற்று நைட்டு கலவரம், அந்த எஸ்பியோட வீட்டை கொளுத்திட்டாங்க. ஸோ அதனால் அந்த கலவரம் வந்துச்சு, அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதை அவங்களோட ஜாகிரபிக்கல் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் மேன் இன் மிடில் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உள்ள ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணி ரூபா எடுத்துகிட்டு போகிறது. அதாவது லேயர் லெவலில், சர்வரோட லேயர் லெவல்லே இறங்கி அட்டாக் பண்ணி பணம் எடுக்கிறது. இப்போ நம்மளும் பேங்கிங் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டு பேங்கிங்கிறது தான் நம்ம போகக்கூடிய எண்டு. ஸோ நமக்கு 2 பேத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உள்ள வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது. அப்புறம் மெக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 6 அப்படின்னா உங்கள் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்ட்டுருக்காங்க. பாபர் மசூதி இடிப்பு. அப்போ பாபர் மசூதி இடிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் பாபர் மசூதி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கும்போது அந்த கயன் வாபி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், மெம்பர் 3. சிஎஸ்ஆர்னா என்ன, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, வெளியே வந்து சிஎஸ்ஆர்னு போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குன்னா அவனுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களோட மணியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்க் மெயின்டெனன்ஸு இதெல்லாமே நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிஎஸ்ஆர் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை மெட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை நகருக்கு மேலே ஒரு திருவிகா பார்க்னு ஒன்று இருக்கும், அது கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பார்க்கை
ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட செலவில் மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை கேட்டிருக்காங்க. மார்ச் 8னா பெண்கள் தினம். 2023 என்ன தீம், 2024 என்ன தீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உமன் மெம்பர், எல்லாருமே விமன் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அந்த டிகிரி படித்து ஏன் இங்கே வரீங்க, இல்லை டிகிரி முடிச்சு ஏன் இவ்வளோ நாள் இங்கே வெயிட் பண்ணுறீங்க, அப்புறம் திருக்குறள், இந்த மாதிரியான கொஷின் 3 கொஷின் எல்லாருக்குமே கேட்குறாங்க, ரெகுலராக கேட்குறாங்க. இந்த 3 கொஷின் ஃபஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேபர் சொன்னீங்கன்னா லேபர் மினிஸ்டர், செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட் பேர், ஆக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஜேஇஓனா அந்த டிபார்ட்மெண்ட் பேருன்னு எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போயிருங்க. ஸோ ஓகே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாளுக்கு நாள் போக போக அந்த இன்டர்வியூ வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு இன்டர்வியூ போகிறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நன்றி.